மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விவசாயத்திலேயே முக்கியமாக நெல் விவசாயம் இருக்குல்ல, நெல் விவசாயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதுலேயும் விவசாயி நெல் விவசாயம் பண்ணுற விவசாயி ஏழையா இல்லை ஏழ்மையாக்கப்படுறாரா அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற ஒருவேளை சோத்தை எப்படி கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு விவசாயி உருவாக்கி அது நம்ம தட்டுக்கு வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த முழு காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். விவசாயத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நெல். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, நெல் விவசாயம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மற்றபடி மிளகா, பருத்தி, கடலை இது எல்லாமே போடுறது கஷ்டம், நெல் விதைக்கிறது ஈஸி அப்படின்னு. ஆனால் நெல் விதைச்சு அறுவடை பண்ணுறது ஈஸியாக இருந்தாலும் அதையும் கஷ்டப்பட்டு அதில் உழைப்பை போட்டால் தான் நமக்கு அதில் பலன் கிடைக்கும். இல்லைன்னா அதுலேயும் பலன் ஜீரோ தான். நெல் விவசாயம் பண்ணுறது சுழற்சி முறையில் 6 மாத காலம் பண்ணுவாங்க. முக்கியமாக வானம் பார்த்த பூமியில் விவசாயம் பண்ணுறதுன்றது மழையை மட்டுமே நம்பி பண்ணுற விவசாயம் தான் வானம் பார்த்த பூமியில் பண்ணுறது. அப்படி பார்த்தா மழை பெய்யும் காலத்தில் பொறுத்து தான் சுழற்சி முறையில் விவசாயம் பண்ணணும். பொதுவாக ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு பழமொழி இருக்குது. ஆனால் கிராமங்களை பொறுத்தவரை ஆடிப்பட்டம் தேடி விதைக்க முடியாது. ஏன்னா ஆடியில் மழைப்பொழிவு அது இருக்குமா இருக்காதா அப்படின்றது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. நாங்கள் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேக்சிமம் ஆவணியில் தான் விதைப்போம். ஆவணியில் விதைச்சி ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 6 மாத காலம் தையில் அறுவடை பண்ணுவோம். அதுதான் எங்களுடைய அறுவடை காலம். இது வரைக்கும் விவசாயம் பண்ணுற சூழ்நிலைகளை பார்த்தோம். இதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுற படிநிலைகளை பார்ப்போம். படிநிலைனா என்ன, வேற ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம விவசாயம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துல நம்ம விதைச்சி அதை பயிராக்கி அதை எப்படி அறுவடை பண்ண போகிறோம் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஆவணியில் விதைச்சி தையில் அறுக்கிறோன்னு வைங்களேன். அறுத்தோன்னா அந்த நிலத்தை சும்மா போட மாட்டோம். தையிலிருந்து அடுத்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை உழவு வைப்போம். சரியா? அப்போனா அடுத்த ஆவணி வர ஒரு 3 உழவு ஆயிடுது. ஒரு உழவுக்கு 1 ஏக்கர் நம்ம இப்போ கணக்கு எடுத்துக்கிறோம். 1 ஏக்கர் கணக்கில் பார்த்தா ஒரு உழவுக்கு 1000 ரூபா 1 மணி நேரம். 1 ஏக்கரை உழுகுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபான்னு வைப்போம். ஒரு 3 உழவு வைக்கிறோம். 3 உழவு வச்சா 3000 ரூபா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 உழவு வச்சுருக்கோம், 3000 ரூபா. அடுத்து ஆவணி பிறக்க போது இதுவரை 3 உழவு வச்சுருக்கோம், 3000 ரூபா. இப்போ ஆவணி பிறந்துருச்சு, அடுத்து விதைக்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி 3 உழவு வச்சுருக்கோம், அது ஒரு 3000 ரூபா. அடுத்து இப்போ விதைக்கிறதுக்கு விதை நெல் வாங்கணும். ஒரு மூட்டை விதை நெல் 1600 ரூபா. ஆமாம், நெல்லை பொறுத்து இருக்குது, நெல்லுடைய ரகத்தை பொறுத்து இருக்குது. நாங்கள் வாங்கினது ஒரு 1600 ரூபா. 3 உழவு வச்சுருக்கோம், 3000 ரூபா. இது ஒரு 1600 ரூபா. அடுத்து விதைக்கும் போது ஒரு உழவு உழுகணும். ஃபஸ்ட்டு உழுதுட்டு அதுக்கடுத்து நெல்லை விதைச்சிட்டு திரும்ப மேலே மூடுறதுக்கு இன்னொரு உழவு. மொத்தம் 5 உழவு வச்சுருக்கோம். விதை நெல் ஒரு 1600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ மொத்தம் எவ்வளோ? 6200 ரூபா. இதுவரை செலவாகிருக்கிற கணக்கு மட்டும். இதுதான் ஃபஸ்ட்டு படிநிலை அப்படின்னு வச்சுக்குவோம். நெல் விதைச்சாச்சு. நெல் விதைச்சோன்னா உடனே முளைக்காது, ஒரு 8 நாள் ஆகும். நெல் விதைச்சி ஒரு 8 நாள் ஆகும் முளைச்சி வரதுக்கு. அதுவும் நல்லா ஈரமாக கொஞ்சம் நிலம் நல்லா பொழுன்னு இருந்தால் தான் நெல் விதைச்சி 8 நாளில் முளைக்கும். இல்லைன்னா நம்ம நெல் விதைச்சிட்டு மழையை எதிர்பார்த்து உட்காந்துருக்க வேண்டியதான். 1 மாதம் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். ஆனால் 1 மாதம் பார்ப்போம். அதுக்கப்புறம் திரும்ப மழை இதுக்கு பெய்யலை, நெல் முளைக்கலை அப்படின்னு தெரிஞ்சுட்டா உழுதுட்டு வேற ஏதாவது விவசாயம் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். வானம் பார்த்த பூமியை பொறுத்துறது அப்படி தான். நல்லா மழை பெஞ்சு பயிரை எல்லாமே முளைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா களை எடுக்கணும். களை எடுக்கிறது தான் இங்கே முக்கியமான ப்ராசஸ்ஸு. நல்லா மழை பெஞ்சு தண்ணி வயப்பெல்லாம் கிடக்கு அப்படின்னா நம்ம களை எடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரு 4000 ரூபா 5000 ரூபா செலவு பண்ணி மருந்து அடிச்சுட்டு போயிடலாம். அப்படி தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மாடு விட்டு களை எடுத்து தான் ஆகும். தண்ணி அரை குறையாக கிடந்தாலும் பரவாயில்ல, தண்ணி களை எதுவும் எடுத்துடலாம். தண்ணி நிறையா கிடந்துச்சுன்னா மருந்து அடிச்சிடலாம். தண்ணி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம களை எடுத்து ஆகணும். களை எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 350 ரூபா கூலி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 350 ரூபா கூலி. ஒரு நாளைக்கு 10 ஆள் வராங்க. 1 ஏக்கர் எடுக்கிறதுக்கு 20 ஆள் தேவைப்படுதுன்னு வச்சுக்கிறோம். 20 ஆளுக்கு கூலி அப்படின்னு பார்த்தோம்னா 7000 ரூபா செலவாகும். 7000 ரூபா செலவு. அதுக்கப்புறம் களை எடுத்து முடிச்சு அடுத்த நாள் 2 நாளில் களை எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு 3 நாளில் களை எடுத்துருவோம். களை எடுத்து முடிச்சு அடுத்த நாள் ஒரு மூட்டை யூரியா போடணும். யூரியா எதுக்குன்னா பயிர் வளர்ச்சிக்கு போடணும். சரியா? ஓகே, இதோட நம்ம கணக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 3 உழவு, அடுத்து ஒரு 2 உழவு, அடுத்து விதை நெல், அடுத்து இப்போ களை எடுக்க ஒரு 7000, அடுத்து இப்போ யூரியா ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் 15950 ரூபா வருது. இது வரைக்கும். இதுக்கு இடையில இன்னொன்று இருக்கு. மழை பெய்யலைன்னா
தண்ணி பாய்ச்சணும். அந்த 2000 தண்ணி பாய்ச்சற செலவு அதையும் சேர்த்து தான் 15,950 ரூபா இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, களை எடுத்ததோடு நிற்க முடியாது. ஊடால மறுகளை வளர்க்கணும். மறுகளை வளர்க்குறது அது நம்ம சும்மா வீட்டாளுக்கு எல்லாரையும் வச்சு அப்படி உழைக்கிக்கிறோம் அப்படின்னு வைங்க. மறுகளை உழைக்கிட்டு அடுத்து இன்னிதான் நெல் வந்து பொதிக்கட்டுக்கு வரும்போது நல்லா உரம் கொடுக்கணும். நல்லா உரம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் பஸ்ஸு, காம்ப்ளெக்ஸு, கலப்புரம், நைட்ரேட்டு, சல்பேட்டு, அமோனியம் இந்த மாதிரி உரமா கொடுக்கணும். அது ஒரு மூட்டை ஒரு 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய்க்குள்ள இருக்கும். நம்ம அதை மேக்சிமம் ஒரு 1,800 ரூபா அப்படின்னு எடுத்துக்குவோம். 1,800 ரூபா. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பயிரை வந்து இந்த இது பூச்சி இதெல்லாம் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும். அந்த மருந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்குவோம். சிம்பிளா ஒரு 1000 ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். அடிக்கிற கூடி ஒரு 9 டேங்குக்கு ஒரு 800 ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்து மழை பெஞ்சாதான் நம்ம களை எடுத்தது, நம்ம மருந்து அடிச்சது, நம்ம உரம் போட்டது இது எல்லாத்துக்கும் சேர்த்து பயிர் நல்லா வரும். மழை பெய்யலைன்னா நம்ம போட்ட உரம் மருந்து எல்லாமே எஃபெக்ட்ல பயிர் கருகி போயிடும். ஸோ நம்ம கண்டிப்பா தண்ணி பாய்ச்சி ஆகணும். அந்த இடத்துல தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு 2000 இது வரைக்கும் செலவு பண்ணது போதும். இதோட நம்ம நிப்பாட்டிட்டு கணக்கை பார்ப்போம். முதவே ஒரு 15,950 ரூபா, இப்போ ஒரு 5,600 ரூபா, மொத்தம் 21,550 ரூபா செலவு வந்திருக்கு இது வரைக்கும். அதாவது பயிர் விதைச்சு களை எடுத்து உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி மருந்தடிச்சு விளைச்சலுக்கு வந்து இப்போ பயிர் நிற்கிது. இது வரைக்கும் 21,550 ரூபா செலவு வந்திருக்கு. இது அப்படியே ஒரு உரமா வச்சுக்கிடுவோம். இப்போதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம். எல்லாரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கேட்டது தான், கருதறுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். கருதறுக்க போகிறோம், இன்னைக்கு ஒரு ஏக்கர் நமக்கு கருதறுக்க போகிறோம். வண்டி காலையில் 10 மணிக்கு இறங்குதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிடுவோம். பயிர்பாய் எல்லாமே கொண்டு போயிட்டு சக்கைக்கெல்லாம் கொண்டு போயிட்டு சுத்துக்கெல்லாம் அறுத்து போட்டுருவோம். அறுத்து போட்டு வண்டி இன்னைக்கு வருதுன்னா நேற்றே அறுத்து போட்டுருவோம். சுத்துக்கெல்லாம் அறுத்து போட்டு கோயிலுக்கெல்லாம் நெல் கட்டி ஒரு திருவிழா மாதிரி தானே, அது அப்படியே நல்லா கொண்டாடுவோம். கொண்டாடிட்டு வண்டி வந்து இறங்கிருச்சு. 1 மணி நேரத்துக்கு வண்டி கருதறுக்கிற மிஷினுக்கு 1,800 ரூபா. நம்ம நெல் வளர்ந்த நெல் நல்லா உரம் போட்டு வளர்ந்த நெல்லா இருந்து மழை இது பேஞ்சு காத்து இது அடிச்சு படுத்துருச்சுன்னா நெல் 1 மணி நேரம் அறுக்க வேண்டியது 1.5 to 2 மணி நேரம் வர ஆகலாம். சரி நம்ம நெல் குட்டை ரகம் தான், நட்டமே நிற்கிது அப்படின்னு பார்த்தா 1 to 1.5 மணி நேரம் ஆகலாம். நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம். ஒரு ஏக்கர் அறுத்து முடிக்கிறோன்னா ஒரு சாலை பாரு இதெல்லாம் போட்டுருப்போம்ல, மெதுவாக தான் இருக்கும். ஸோ 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறோம். 2,700 ரூபா வச்சுக்கிடுவோம். ஸோ 2,700 ரூபா எவ்வளோ வரும் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 டேங்க் வரும், அவ்வளோதான். நம்ம வேணா வீடியோக்காக ஆசைப்பட்டு ஒரு 3 டேங்க் வருது அப்படின்னு நினச்சிக்குவோம். 3 டேங்க்னா ஒரு டேங்குக்கு ஒரு 9 மூட்டை நெல், 3 டேங்குக்கு 9, 27 மூட்டை நெல்லுன்னு கணக்கு வச்சுக்கிறோம். குத்து மதிப்பா ரொம்ப ஆசைப்பட வேணாம். 3 டேங்க் போதும். 3 டேங்க் வந்ததில்லை இது வரை நான் பார்த்து. ஆனால் 3 டேங்க் வச்சுக்கிடுவோம். ஒரு 27 மூட்டை நெல், 27 மூட்டை நெல்லையும் ஒரே நடையில் ட்ரக்கில் கொண்டு போகணும். அதுக்கு ஒரு 500 ரூபா. ஏன்னா நெல் வாங்குற இடத்துக்கு கொண்டு போகணும்ல, வயலேருந்து வாங்குற இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ அது ஒரு 500 ரூபா. அப்போ இங்கனக்குள்ள செலவு மட்டுமே 3,700 ரூபா. அது ஒரு 2,700 ரூபா. இது ஒரு எவ்வளோ, ஒரு டிராக்டர் வாடகை அது ஒரு 500 ரூபா, 3,200 ரூபா வாடகை. மொத்தமாக இப்போ என்னென்ன செலவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உழுதான் 3 உழவு, அதுக்கப்புறம் விதை நெல் வாங்கணும், அப்புறம் விதப்பு 2,000, அப்புறம் களை எடுப்பு 7,000, முதல் உரம் 3,350 ரூபா, ஃபஸ்ட்டு தண்ணி பச்சை 2,000 ரூபா, 2வது உரம் போட்டது 1,700, மருந்துக்கு ஒரு 1,000 ரூபா, அடிகுழி ஒரு 800 ரூபா, மருந்து நீ பச்சினது ஒரு 2,000 ரூபா, அறுப்புக்கு ஒரு 3,700 ரூபா, மொத்தம் 25,250 ரூபா செலவு. இதோட டாட் பண்ணி வச்சுக்கிடுவோம். 25,250 ரூபா செலவு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து நெல்லை போட போகிறோம். அங்கே போயிட்டு எவ்வளோ போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ நெல் போடுற இடத்துக்கு வந்தாச்சு, வியாபாரிகள்கிட்ட வந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு டேங்குக்கு 9 மூட்டை அப்படியே சொன்னேன். 19, 27 மூட்டை. 27 மூட்டையில் 2 மூட்டை கமிஷன் அப்படின்னு ஒதுக்கிடுவோம். மிச்சம் 25 மூட்டை ஆர்என்ஆர்னு ஒரு நெல் ரகம் இருக்குது. இந்த சம்பா நெல் ரகம்லாம் 1,500 ரூபா, 1,450 to 1,500 ரூபா வரை எங்கள் ஊரில் போச்சு. நாங்கள் போட்டது 1,450 ரூபா. சோதி மட்டை 1,250 ரூபா, 1,200 இவ்வளோ தான் போச்சு. நம்ம வந்து ஆர்என்ஆர் நெல்லை எடுத்துக்குவோம். 1,450 ரூபான்னு வச்சுக்குவோம். 1,450 × 25 போட்டோம்னா 36,250 ரூபா வருது.
நமக்கு இந்த வருஷம் கிடைச்ச லாபம் 36,250 ரூபா. அதுல கமிஷன் அது இதுன்னு போகும். அதுக்கு நம்ம அந்த 2 மூட்டை ஒதுக்கியாச்சு. சரி, அது அப்படியே போயிட்டு போட்டோம். 36,250 ரூபா நமக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. 36,250 ரூபாயில 25,250 ரூபாயை நம்ம கழிச்சோம்னா 11,000 ரூபாய் லாபம். 11,000 ரூபாய் லாபம். 6 மாசம் கஷ்டப்பட்டதுக்கு 11,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு விட்டோம். இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னு வச்சுக்கோங்க, நான் 3 டேங்க்னு சொன்னது அது சும்மா தான் சொன்னேன். 3 டேங்க் எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா டைமும் கிடைக்காது. அதுதான் உண்மை. 2 டேங்க் வரும், 1 டேங்க் கூட வரும், ஒண்ணுமே வராம 2 மூட்டைலாம் வந்துருக்கு இந்த வருஷம் பாட்டுக்கு. ஏன்னா நாங்க விதைச்சதுல இருந்து மழை இல்ல, ஒருத்தவங்களுக்கு 2 மூட்டை வந்துருக்கு. அதையும் ஒரு வயலா மதிச்சு அதையும் களை எடுத்து எல்லாமே பண்ணதான் செஞ்சாங்க. 2 மூட்டை 3 மூட்டை வந்ததையும் அறுக்கதான் செஞ்சாங்க. அதான் விவசாயி. ஒண்ணுமே வராமையும் போகும். அதை நான் சொன்ன மாதிரி மழை பெய்யலன்னா அதை உழுதுட்டு எள்ளு விதைப்போம், இல்லைன்னா பருத்தி கண்டு கொண்டுவோம், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். 3 டேங்க் சொன்னது ஒரு குத்து மதிப்பு தான். சரியா? ஒரு விவசாயி கிட்டத்தட்ட 6 மாசம் கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்த்து என்ன பண்ணாத? ஒண்ணுமே இல்லை. இதுல வெறும் 11,000 ரூபாய். இதே விவசாயி விவசாயம் பண்ணலை அப்படின்னு தூக்கி போட்டு ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனா குறைஞ்சது ஒரு 500 ரூபா வைப்போம் சம்பளம். ஒரு 500 ரூபா, ஒரு நாளைக்கு 500 ரூபா வச்சா 6 மாசத்துக்கு எவ்வளோ? 180 நாளா? 180 × 500 ரூபா போட்டு பார்த்தா 180 × 500 ரூபா 90,000 ரூபா. 90,000 ரூபாயில 40,000 ரூபா கூட செலவுன்னு வச்சுக்கிடுவோம். 50,000 ரூபாய் நேரம் அந்த ஆள் கையில இருக்கும். அப்ப இதுல இருந்து விவசாயம் பண்றதுல என்ன தெரியுது? ஒண்ணுமே இல்லை, லாபமே இல்லை. சோ விவசாயம் பண்ற விவசாயி என்னைக்குமே கூலிக்காரன் தான். விவசாயி கடவுளால ஏழ்மயக்கப்பட்டு தான் இருக்கிறாரே தவிர இன்னும் மேல வர முடியல. அதே கடவுள் நினைச்சாருன்னா நம்ம 2 தண்ணி பாய்ச்சிட்டோம்ல, அந்த தண்ணி பாய்ச்சதை நிப்பாட்டிட்டு மழை இறக்குனாருன்னா அது நமக்கு 4,000 மிச்சம் அப்படின்னு எண்ணிதான் அடுத்த டைம் விவசாயம் பண்றோம். இந்த டைம் சரி மழை பெய்யல, நமக்கு விவசாயம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணாம இல்லை. ஏன் நெக்ஸ்ட் டைம் விவசாயம் பண்றோம்னா, சரி போன வருஷம் தான் மழை இல்லை, இந்த வருஷம் மழை பெஞ்சு கூட ஒரு மூட்டை நெல் வந்துடாதா அப்படின்றத எண்ணிதான் நம்ம விவசாயம் பண்றோம். ஸோ விவசாயி கடவுளால ஏழ்மையாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதுதான் பழமொழியே சொல்லுவாங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கட்டை கூட மிஞ்சாது அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி இல்லை பழமொழி. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு நெல் கூட மிஞ்சாது, ஒரு உலக்கு நெல் கூட மிஞ்சாது. அது உண்மைதான். நானே எங்க வீட்டுல இந்த வருஷம் 25 மூட்டை நெல் வருதுன்னு வைங்களேன். 25 மூட்டை நெல்லை அப்படியே போய் போட்டுட்டு அடுத்த நாள் ரேஷன் கடையில அரிசி வாங்க போய் லைன்ல நின்றுருக்கேன். எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இதான் உண்மை. இதான் விவசாயிகளோட நிலைமை. இதுல யார் அதிகமா சம்பாதிப்பா அப்படின்னு பார்த்தா, நம்ம நெல்லை வாங்குறாங்கல்ல புரோக்கர்ஸ், வாங்கிட்டு போயிட்டு இப்போ கேரளா கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ரைஸ் மில் கொண்டு போயிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்க தான் இடைத்தரகர்கள். அவங்க தான் இதுல சம்பாதிக்கிறது. விவசாயிகளுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. விவசாயம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துடலாம். இந்த வருஷம் சரி நெல் வராம போயிடுச்சு, அதுக்கு போல மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாயில வந்துடும் அப்படின்னு. இந்த வருஷம் பாட்டுக்கு நெல், மிளகா, கடலை எதுவுமே எங்களுக்கு வரல. இதான் உண்மை. அடுத்த வீடியோல பார்ப்போம்.